ஒரு சின்ன கிராமம். மின்சாரம் கூட சரியா வராத காலம். இந்த கிராமத்துல முருகன் என்ற ஒரு கூலி வேலைக்காரன். அவனுக்கு ஒரு பொண்ணு. அவ பேரு கவி. கவி ரொம்ப புத்திசாலி. ஆனா அவங்களுக்கு வீட்ல வசதி எதுவும் இல்லை. டிவி இல்லை, டியூஷன் இல்லை. ஆனா ஒரு பழைய ரேடியோ மட்டும் இருந்தது. ஒவ்வொரு இரவும் அந்த ரேடியோ முன் உட்காந்து இன்று கல்வி நிகழ்ச்சின்னு வரும் ப்ரோக்ராமை கேட்டு கவி படிக்கிறார். அவளோட அப்பா வெளியில இருந்து வந்து டயர்டா இருந்தாலும் அவளோட பொண்ணை பார்த்து சந்தோஷப்படுவாரு. என் பொண்ணு ஒரு நாள் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைப்பாரு. ஒரு நாள் அந்த ரேடியோ சடனா வேலை செய்யாம போயிடுச்சு. கவி கலங்கி போயிட்டா. அப்பா, எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு அழுதா. அடுத்த நாள் முருகன் அந்த ரேடியோவை எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போறான். அந்த ரிப்பேர் கடைக்காரன் சொல்றான், இது ரொம்ப பழசு, இன்னும் சரியாகாது, புதுசுதான் வாங்கணும் அப்படின்னு. அதை கேட்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே முருகன் கிட்ட அந்த கடைக்காரர் சொல்றாரு, அவ்வளோ அவன்கிட்ட அந்த பணம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவன் அமைதியாக வீட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு முருகன் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான். அது என்னன்னா, அடுத்த நாள் அவன் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறான். தன்னோட பிளட்டை டொனேட் பண்ணுறான். அதுக்கு கிடைக்கிற பணத்தில் ஒரு புதிய ரேடியோ வாங்கிட்டு வரான். மாலையில் கவி வீட்டுக்கு வரும்போது ஒரு புதிய ரேடியோ சடனாக ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவள் குஷியில் குதிக்கிறான். ஆனால் அவள் அப்பா ரொம்ப வீக்காக இருப்பதை அவள் பார்க்க மறந்துட்டான். நாட்கள் கிடக்குது, வருஷங்கள் கிடக்குது. கவி படித்து பெரிய ஆளாகிறா. ஒரு நாள் நல்லா படித்து முடிச்சு கலெக்டர் ஆகிறா. அப்போது ஒரு நாள் வீட்டை க்ளீன் பண்ணும்போது ஒரு பழைய ரிசிப்ட் கிடைக்கிது. அது என்னது அப்படின்னா, பிளட் டொனேட் பண்ணதுக்கான ரிசிப்ட். அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ரிசிப்ட். அதை பார்த்து அவள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டா. இது என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் அவள் அதை போய் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். இப்போ அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ தான் அவளுக்கு எல்லாமே புரிஞ்சுக்குது. அவள் கண்களில் ஒரே கண்ணீர். என் வாழ்க்கையில் அந்த ஒரு ரேடியோவால் தான் எல்லாமே மாறுச்சு அப்படின்னு. அந்த காலத்தில் வசதி குறைவாக இருந்தது, ஆனால் அன்பு அதிகம். இப்போ வசதி இருக்கு அதிகம், ஆனால் அந்த அன்பு எங்கே போச்சு?